ஆவியோடு துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். முதல் பாடலாக ஒரு பழைய பாடல், கிருபை இதே தேவ கிருபை இதே தாங்கி நடத்தியதே, சேர்ந்து பாடுவோம். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆருயிர் அன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பரன், ஆருயிர் அன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே, அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அணிந்துணர அனுகிரகித்தார். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுதராய். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுதராய். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே, நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியராய். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும், இயேசுவல்லால் சார்ந்திடவே இளமனில் வேறெமை யாரும் இல்லை. இயேசுவல்லால் சார்ந்திடவோ இளமனில் வேறெமை யாரும் இல்லை. கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கிருபையிலே
சாட்சியாய் சொல்ல முடியும், வார்த்தையினால் அவர் என் வியாதியை வேதனையை தீர்த்தார். எப்பொழுதானாலும் அவருடைய வார்த்தையை நான் பேசுகிறேனோ, என்னுடைய நாவினால் அறிக்கை செய்கிறேனோ, அப்போ எனக்கு சுகம் உண்டானது. அவரே எனக்கு நான் சார்ந்து கொள்ள நபராக இருந்தார் என்று சொல்றவங்க மாத்திரம் அந்த வரிகளை திரும்ப சொல்லுவோமா? வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியரா. வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும் இயேசுவல்லால் சார்ந்திடவோம், நிகமதில் வேறெமை காருமில்லை. இயேசுவல்லால் சார்ந்திடவோம், நிகமதில் வேறெமை காருமில்லை. இயேசுவல்லால் சார்ந்திடவோம், நிகமதில் வேறெமை காருமில்லை. இயேசுவல்லால் சார்ந்திடவோம், நிகமதில் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம், விசுவாசத்தில் நிலைத்திடுவோம், அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம், அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுதராய். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுதராய். அனுதினமும் வழி நடந்து அவரது நாமத்தை காத்தனரே. அனுதினமும் வழி நடந்து அவரது நாமத்தை காத்தனரே. கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே, தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஹல்லேலூயா. அப்படி தொடர்ந்து எல்லாரும் எழும்பி நின்று சில பாடல்கள் பாடி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்தது. எதற்கெல்லாம் பாரப்பட்டு கொண்டிருந்தீர்களோ இந்த மாதம் அவர் நமக்கு அதிசயம் செய்கிற தேவனாய் நம் மத்தியிலே நிரூபிப்பார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதிசயம் செய்வார், அவரே நம்மை ஆதரிப்பார். சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார்.
ஆமென் சொல்றவங்க மாத்திரம் வெட்கப்படாமல் கை உயர்த்துவீங்களா? அப்படி உங்க பக்கத்துல உள்ளவங்க கை உயர்த்திருந்தாங்கன்னா அவங்க கையை பிடிச்சு அப்படி அழுத்தமா பிடிச்சு சொல்லுங்க, அவர் மேலே உங்க எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சிருங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். உங்க பாரத்தை அவர் சுமந்து கொள்வாரு. வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, நம் பாரத்தை அவர் மேல சுமந்து கொள்வாராம். அவர் பாரத்தை நம்ம மேல தருவாங்க. ரொம்ப லேசா இருக்குமா, வெயிட்டாவே இருக்காதா, நம்ம தாங்கி கொள்ற அளவுக்கு இருக்குமா. ஆமென். சேர்ந்து பாடப்பட முடிந்தா அவங்க கைகளை பிடித்து கொண்டு பாடுவீங்களா? நீங்க சொல்லுகிற இந்த வார்த்தை இந்த மாதம் முழுவதும் அவர்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தையாய் இருக்கட்டும், நிறைவேறட்டும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார். எங்களை ஆதரிக்கிறவரே, எங்களுக்கு அதிசயம் செய்கிறவரே, கலங்கி தவிக்காதே, ஆராதனை வேளையில் எங்கள் பாரங்களை எல்லாம் உம்மேலே வைத்து விடுகிறோம். அதிசயம் எங்களுக்கு லகுவா இருக்கிறது. பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், வைத்து விட்டேன், கலங்கி தவிக்க மாட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சொல்வீங்களா? ஆதரிக்கிறவரே, எனக்கு அதிசயம் செய்கிறவரே, என்னுடைய பாரங்களை மாற்றி அதிசயங்களால் நிறைப்பவரே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், பாரத்தை வைத்து விட்டேன், கலங்கி தவிக்க மாட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், கலங்கி தவிக்க மாட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார். தனித்தனியாக ஒவ்வொருடைய சத்தமும் உயரட்டுமே. வைத்து விட்டேன் உன்னுடைய சமூகத்தில் என்று சொல்லி, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், கலங்கி தவிக்க மாட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார். Oh, thank you. அதிசயம் செய். அப்படியே கரங்களை தட்டி எவ்வளவு சத்தமாய் கரங்களை தட்ட முடியுமோ. ஆமென். நமக்கு நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் சகலமும் செய்ய வல்லவர். ஆமென். சகலமும் செய்ய வல்லவர். கரங்களை உயர்த்தி சொல்வீங்களா? நீர் என்னுடைய வாழ்க்கையில சகலமும் செய்ய வல்லவர். நீர் நினைத்தது, செய்ய நினைத்தது நிறைவேறும். அதை ஒருவனும் தடுப்பவன் ஒருவனும் இல்லை. ஆமென். சேர்ந்து பாடலாக பாட போகிறோம். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? சகலமும் செய்ய வல்லவர்,
நிறைவேறும். அதை தடுப்பவன் ஒருவனும் இல்லை. வசனம் இவ்வனமாக சொல்கிறது, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. அப்படி வரிசையா வந்துட்டு அடுத்த ரெண்டு வசனங்கள் கழித்து இவ்விதமாக சொல்கிறது, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்வீங்களா? நீர் என்ற வாழ்விலே செய்கிறதை தடுப்பவன் யார்? தடுப்பவன் ஒருவனும் இல்லை. இந்த மாதத்திலே நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடுத்த மீகாவிலே வசனம் இப்படி சொல்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். ஆங்கிலத்திலே ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படி இருக்கு, எப்படின்னா தடைகளை நீக்கி, ஒன் ஹூ பிரேக்ஸ் கோ பிஃபோர் தி. தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக கடந்து போகிறார். அவங்க தடைகளை நீக்குவாங்களாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக போகும் பொழுது, எனக்கு லீடரா, என்னை நடத்துறவரா, தடைகளை நீக்கி போடுகிறவர் இருக்கும் பொழுது, எந்த தடையானாலும் சரி அதை அவருடைய பலத்தினாலே வார்த்தையை கொண்டு நான் தகர்த்து எறிவேன். சேர்ந்து அந்த வரிகளை பாடுவோமா? தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இல்லையே, கடலை மாற்றையும் கடத்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீர்தானே, நம்முடைய ஆண்டவரை தடைகளை உடைப்பவராய் நினைவுக்கு கொண்டு வந்து சொல்லுங்க. மாற்றையும் கடத்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? மனித சக்தியோ எந்த சக்தியோ அவர் எனக்கு செய்ய நினைத்ததை தடுக்க முடியாது. அதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். சத்தத்தை உயர்த்தி சொல்வீங்களா? தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை, நீர் மாத்திரமே. அவரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறோம்? எனக்கு அரியணை அவர் வைத்திருக்கிறார். இப்பொழுது இருக்கிற நிலைமை, நான் அரியணையில இல்லை என்றாலும் அரியணையை ஏற்ற நேரத்தில் என்னை அரியணையிலே ஏற்றுகிறவர் அவர்தான். இதுவரைக்கும் ஏற்றினவரும் அவர்தான். இனிமேலும் உயர 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 என்னை கொண்டு போகிறோம் அவர்தான். ஆமென். சேர்ந்தவரை உயர்த்தும் எல் ஷடாய், சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கிற நல்ல தெய்வம். சேர்ந்து பாடுவோம். அறிமுகம் இல்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவர் அவர். அறிமுகம் இல்லா அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவரே. அறிமுகமில்லா
போடுறாங்க. எதனால போடுறாங்க சொல்லுங்களேன். பொறாமை. வேற எதனால அந்த பொறாமை வந்துச்சு? கனவு, ஒரு தரிசனம், கனவு வருகிறது. என்ன வருது? எல்லாரும் அடி பண்ணிடுறாங்க என் மேலே, எல்லா அரிக்கட்டுகள் எல்லாம் முன்பா அப்படின்னு சொல்லி அதை வந்து பொறுக்காம தூக்கி உள்ளே போட்டுடுறாங்க. எது நிமித்தம் உள்ளே போட்டாங்களோ, இப்போது அரியணையில் போய் ஒரு கட்டத்தில் அவனுக்கு தெரியல, உள்ளே போட்டும்போது ஒரு பெரிய சீரியஸாக, ஒரு பெரிய செய்தியாகி பாஸ்டர் வந்து எடுத்தாங்க. ஒரு 7 வருடங்களுக்கு முன்பதாக பிட் டு பேரஸ்ன்னு எடுத்தாங்க. ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பாருங்கள். அப்போது உள்ள குழியில் போடும்போது யாருக்குமே தெரியல, அது யோசேப்புக்கு சுத்தமாக தெரில. ஆனால் ஒரு நாள் வந்தது, குழியிலே போடப்பட்டது நிமித்தமாய் போர்த்திபார் வீட்டுக்கு போகிறார். போர்த்திபார் வீட்டுக்கு போனது நிமித்தமாக எங்கே ஜெயிலுக்கு போகிறார். ஜெயிலில் போனது நிமித்தமாக எங்கே போகிறாரு? அரண்மனைக்கு போய் கனவு கர்த்த. எந்த கனவு அவரை குழியிலே போட வைத்ததோ அதே கனவை வைத்து அரியணையை கொடுக்கிறவர். மற்றவங்க எல்லாம் வேற மாதிரி, வேற பெர்ஸ்பெக்டிவ்ல, வேற கண்ணோட்டத்திலே அதை பார்க்கும் பொழுது ஏன் ஆண்டவரோட கண்ணோட்டம் அந்த கனவு குறித்து வேற மாதிரி இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? எந்த காரியத்தை வைத்து குழியில தூக்கி போட்டாங்களோ அதை வைத்தே அரியணையை கொடுப்பதற்கு அவர் மாத்திரம்தான் பிளான்ஸ். என்னை குறித்து, உங்க பிள்ளைங்களை குறித்து நிறைய திட்டங்கள் வைத்திருக்கிறார். அரியணை ஏற்றும் திட்டம். வேற யாரோட பேக்ரவுண்ட், யாரோட உதவியும் தேவையில்லை. அவரே பின்னணியில் இருந்து, அவரே பேக்ரவுண்டா இருந்து உங்களுக்கு எல்லாவுமா இருந்து அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். சேர்ந்து பாடுவோமா? எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. என்னை வாழ வைத்துக் கொண்டிருப்பவரே, சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. என் மேல் உள்ள அழைப்பை அறிந்தும் குழியில் விட்டு சென்றனரே. என் மேல் உள்ள அழைப்பை அறிந்தும் குழியில் விட்டு சென்றனரே. தூக்கி எறிந்தோர் கண்கள் முன்னே அரியணை வாழ்வை தந்தவரே. தூக்கி எறிந்தோர் கண்கள் முன்னே அரியணை வாழ்வை தந்தவரே. எல் ஷடாய் சர்வ முடிந்தவர்கள் மாத்திரம் ரெண்டு கைகளில் தோளுக்கு மேலாக உயர்த்தி தட்டி எல் ஷடாய் சர்வ வல்லவர், நம்மளை வாழ வைத்தவருக்கு மகிமை செலுத்தும்படியாக கரங்களினாலே கரங்களை தட்டி உமக்கு ஆராதனை செய்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே. எனக்கு பின்னணியாய் வந்தவரே. அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே. எனக்கு பேக்ரவுண்டா வந்தவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. நம்மளை உயர்த்தி மேன்மைப்படுத்தி அரியணையை கொடுத்து வாழ வைத்துக் கொண்டிருப்பவர் எவ்விடத்திலாம் துதிகள் செலுத்த முடியுமோ சத்தத்தை உயர்த்தி பாடி கரங்களை தட்டி ஆவியிலே துதிகள் செலுத்தி அவரை
சுகவீனத்தோடு பலவீனத்தோடு ஒருவேளை வந்திருப்பீர்களானால், லைவிலே பார்த்து கொண்டிருப்பீர்களானால், இந்த பாடலை பாடப்போகிறோம். பலவீனன் என்று சொல்லாமல், பலவீனன் ஒவ்வொருவனும் பலவீனன் என்று சொல்லாமல் நான் பலவான் என்பேனாக, சுகவீனன் என்று சொல்லாமல் நான் சுகவான் என்பேனாக. ஆமென். அவருடைய நாமத்தினாலே தழுவுனாலே எனக்கு சுகம் உண்டு. அவருடைய சொல்லால் எல்லாம் ஆகும். அவர் என்ற வாழ்விலே சொல்வது எல்லாம் நிறைவேறும். ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? நீ சொன்னால் எல்லாம் ஆகும். உன் சொல்லால் என் ஜீவன் வாழும். உன் கண்கள் என்னை தேடும். நான் உடைந்தாலும் உள்ளம் நீ சொன்னால் எல்லாம் ஆகும். நீ சொன்னால் எல்லாம் இந்த வரிகள் உண்மை என்றால், நான் உடைக்கப்படும் போதெல்லாம் உங்க உள்ள வாடுப்பா, உங்க இருதயம் அதை தாங்காதுப்பா. அவ்வளவா எங்களை நேசிக்கிறீரே. நான் உடைந்தாலும் உள்ளம் வாழும். உம் கிருபையும் உம் வார்த்தையும் என் வாழ்வை தாங்கும். உங்க கிருபை
பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான்